ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் பிரியாணி. இதை ஒயிட் பிரியாணின்னு கூட சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டா மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஒயிட் பிரியாணியை குக்கரில் குழையாம உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாஸ்மதி அரிசி இல்லாமல் சாதாரண சாப்பாட்டு அரிசியில் தாங்க செய்ய போகிறோம். 1.5 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சரிசியில் கூட செய்யலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் 2 பிரிஞ்சி இலை, 5 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் 1 கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, 1 தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி அதிக நேரம் வதக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தேங்காய் பாலும் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் இறங்கினதும் மூடி திறந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு நம்ம தேங்காய் பால் பிரியாணி நல்லா குழையாம உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நான்வெஜ்ஜில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பன்னீரும் காலிஃப்ளவரும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.